பாருங்க அட்டகாசமா தொடர்ந்து வீடியோ பார்த்துன்னு சொன்ன அடுத்த ஒரு வீடியோ பாருங்க 2021 மாடலு ஈகோ நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல கஸ்டமர் 550 கேட்குறாங்க கிட்ட வாங்க 550 லோனு போட்டு தரேன் வெறும் 15,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஈகோ இந்த வண்டி 2 வண்டி போட்டு வரேன் வீடியோ காலையில் மலை மேலே இந்த வண்டி பாருங்க 2009 மாடலு 1,90,000 கேட்குறாங்க 1,85 பண்ணலாம் இந்த வண்டி பாருங்க வெறும் 85 தரலாம் சார் 2010 மாடலு வெறும் 85 கிட்ட வாங்க ஒரு 80 சூறா கொடுப்பேன் இந்த டெம்போ டேலர் பாருங்க 2009 மாடலு சார் 2003 மாடல் 30 பேப்பர் கரண்ட் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,5 லட்சம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் பாருங்க இன்டர்வியூ காட்டுறாரு பாருங்க ரெண்டு ஏர் பேக் இருக்குது சூப்பராக வண்டி ஏசி பவர் ஸ்டீரிங் 2 ஏர் பேக் சூப்பராக வண்டி அப்படியே பாஸ் பண்ணுவா அடுத்து பாருங்க டவேரா 2007 மாடலு 28 பேப்பர் கரண்ட் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,95,000 சுகுரா கொடுப்பாங்க 2,400 கேட்குறாங்க அடுத்து பாருங்க அடுத்து வந்து ஈகோ பாருங்க 2016 மாடல் 2 ஓனரு எல்பி டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 4 ரூபாய் கேட்டு 390 380 கேட்குறாங்க இந்த வண்டி பாருங்க சாண்ட்ரோ 1,65,000 தரலாம் இந்த சுமோ கிராண்டு பாருங்க 2010 மாடலு எஃப்சி 30 பேப்பர் கரண்ட் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் 250 கேட்குறாங்க 2,30,000 தரலாம் இந்த விஸ்டா பாருங்க 1,20,000 சூறா கொடுத்துடலாம் 2011 மாடலு ஃபியட் லீனியா பெட்ரோல் வண்டி வெறும் 90 ரூபாய் கொடுக்கலாம் சார் பெட்ரோல் நல்லா இருக்கும் பாருங்க இனோவா பாருங்க 350 சூறா கொடுக்கலாம் ஃபியட் புண்டோ டீசல் வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு 2000 ஒரே ஓனரு எஃப்சிலாம் கரண்ட் இருக்குது வண்டி நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 கொடுக்கலாம் டீசல் வண்டி சார் பெட்ரோல் இல்லை 2013 மாடலு 2 ஓனர் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல கஸ்டமரு 2,50,000 சுகுரா கொடுப்பாங்க சார் இந்த என்ஜாய் பாருங்க 2013 மாடல் 2 ஓனரு 3 ரூபா கேட்குறாங்க 2,95 சுகுரா கொடுப்பாங்க 2005 மாடல் ஒரே ஓனரு ஷிஃப்ட் டிசைரு 3 ரூபா கேட்குறாங்க 3 வச்சு வாங்கி தரேன் 2013 மாடலு 2 ஓனரு 3 ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 சுகுரா கொடுப்பாங்க மான்சா ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடல் ஒரே ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல கஸ்டமரு 2,50,000 கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் 14 மாடலு ஓனரு பார்த்தினாக்கா 3 ஓனரு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,20,000 கேட்குறாங்க 2,10,000 சுகுரா கொடுப்பாங்க இந்த வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடாரு நான் வேணான்னு சொன்ன கூட கேட்கவே இல்லை அட்வான்ஸ் பண்ணிட்டேன் சார் அட்வான்ஸ் சொல்கிறத விட தயவுசெய்து உங்கள் கையேற்று கும்பிட்றேன் இந்த தயவுசெய்து யாரும் ஜிபேல மட்டும் தயவுசெய்து அனுப்பாதீங்க ஏன்னா லாக் பண்ணிட்டாங்க சுத்தமாக நீ நம்மளாவது பாருங்க என் ஃபோன் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்க ஃபோனில் லாக் பண்ணிட்டாங்க இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு இனிமேல் எதனா நீங்கள் போட்டால் கூட யார் அக்கௌண்ட்டாக போடும் நீ எனக்கு தயவுசெய்து என் பேர் சொல்லி தயவுசெய்து போட்டுறாதீங்க 63,000 அனுப்பிச்சிட்டாரு இதுக்கு நான் சொன்னால் கேட்கவே இல்லை எந்த அனுப்பிச்சிட்டாரு லாக் பண்ணிட்டாங்க இந்த அதனால் பணம் போட்டாலும் போகாது பணம் வராது தயவுசெய்து டிரான்சாக்ஷனும் பண்ணாதீங்க கையில் எடுத்துருங்க கையில் எடுத்துட்டு பணத்தை கையில் எடுத்துட்டு வியாபாரம் பண்ணிங்க ஏன் சொல்றேன் வேஸ்ட்டு சார் சொன்னால் கேட்க மாட்டாங்கல்ல இனிமேல் ஃபோன்பேவும் கிடையாது ஜிபேவும் கிடையாது நம்மகிட்ட பணம் இருந்தால் வியாபாரம் பண்ணி தரப்பாங்க பண்ணல ஒன்றுமே இல்லை சார் உதவி பண்ண போய் ஒப்பத்தரான கதையாக இப்போ கட்சியில் ஒன்றுமே கிடையாது நம்மக்கிட்ட 2,000 3,000 நான் பண்ணுறதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் கூட தயவுசெய்து ஃபோனில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க முடிஞ்சால் கையில் காசு இருந்தால் செலவு பண்ணுங்க இல்லைன்னா
அதுக்கு முன்னாடி சார் விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஃபோன் வச்சு நோட்டி இருந்தாங்க சொல்லுப்பாலாம், ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ஃபோனுன்றாங்க. ஃபோன் எடுத்து போய் ஜிபேல பண்ணதெல்லாம் தயவுசெய்து சார். இந்த பேங்க்கில் கூட சொல்லணும், தப்பாக நினைக்காதீங்க. அதாவது வர சொல்ல பழ மாதிரி பேசுகிறாங்க. அப்போ பார்த்தாங்க நீ நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய உனக்கு லோன் தரோம் அப்படி தரோனாங்க. ஆனால் இப்போ போய் கேட்டால் நிறைய லோன் பண்ணிட்டுக்கிற உன்னை லாக் பண்ணுறான்றாங்க. என்ன சொல்லுவது சொல்லுப்பாலாம், அதிகமாக பண்ணிக்கிறான்றாங்க. இதனால் லோனுக்கு இன்னும் வீட்டுக்கு கேட்டால் டிவி லோனு என்ன வாச்சேன் சிபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். அதனால் தயவுசெய்து ஃபோன்பே ஜிபே யாருமே தயவுசெய்து பண்ணாதீங்க. முடிஞ்சா காசு இருந்தால் பணம் தான் வாங்கி, பணம் இல்லை கம்முன்னு போயிடலாம். அதனால் ஃபோன்பே ஜிபே என்கிட்ட கிடையாது. நீ எடுத்து வந்தால் கூட பணம் கண்ணில் காட்ட தான் வண்டி எடுத்து வருவேன் சார். கோச்சியாதீங்க, தயவுசெய்து எதுவுமே கிடையாது. பணம் இருந்தால் மட்டும்தான் வண்டி தருவேன். அடுத்த ஒரு வண்டி சொல்ல மாதிரி 2014 மாடல் 2 ஓனரு. நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,75,000 சூப்பராக தரலாம் சார். முடிஞ்சா பணம் எடுத்துன்னு வாங்க, இல்லைன்னா ஏடிஎம்ல காசு கட்டி எடுத்து வந்துடுங்க. அதனால் எடுத்து வந்துட்டு வண்டி எடுத்து சார். கஸ்டமரும் வந்து நம்ம வியாபாரம் பண்ணிட்டா ஜிபே அனுப்ப மாட்டாங்க. எவ்வளோ உஷாராக பேசுகிறவங்க. ஆனால் கஸ்டமர் வியாபாரம் பண்ணிட்டாக்கா பணமும் கையில் வாங்க மாட்டாங்க. கையில் கொடுத்தா கொடு, இல்லைன்னா விடுன்றாங்க. என் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிட்டு எங்கள் தம்பி அக்கௌண்ட்டு எல்லா அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணுறாங்க சார். என்னதான் பண்ணுறது, 2 நாளாக போராடிக்கிறேன், சுத்தம் வேலை செய்யலை. ஒரு அண்ணன் அந்த சேண்டுக்கு சொன்னால தான் அதுக்கு போய் அனுப்பிச்சார். பாவம் அதுக்கு பணம் இருந்தால் தான் நான் எடுத்து கஷ்டம் கொடுக்க முடியும். அதனால் என்னை கேட்காம தயவுசெய்து என் நம்பருக்கு போட்டினாக்கா சத்தி வாங்க முடியாது. தயவுசெய்து அனுப்பாதீங்க யாரும். லோனு இது தயவுசெய்து வந்து ஜிபே ஃபோன்பே என்கிட்ட கிடையாது. நேரடியாக பணத்தோடு வாங்க எடுத்து ஊற்றுறேன். அடுத்து பாருங்க 2013 மாடலு. கஸ்டமரு 85,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி ஏற்றுறேன். இந்த விஸ்டா பாருங்க 2010 மாடலு 1,20,000 தரலாம் பெட்ரோல் வண்டி. இந்த டஸ்ட் கோ பாருங்க 2017 18 ரிஸ்ட்டு. ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு 2,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி ஏற்றுறேன். இந்த ஆல்டோ பாருங்க 2011 மாடலு 3 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1,40,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி ஏற்றுறேன். இந்த குரூஸ் பாருங்க 2013 மாடலு. கஸ்டமரு 3 ரூபா கேட்குறாங்க. முன்ன பேசி ஏற்றுறேன். இந்த ஸ்பார்க்கு பாருங்க 2010 11 ரிஸ்ட்டு 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமரு 1 ரூபா கேட்குறாங்க. 1 ரூபாக்குள்ளே எதனா பண்ணி தரேன். இந்த ஃபோர்டு ஐக்கான் பாருங்க ரொம்ப நாள் நிற்கிது பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி 2009 29 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் கொடுத்துற ஒரு போலீஸ் கார் வண்டி, அருமையான டீசல் வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரூபா சொல்லி 1,90 சொல்லி 1,75,000 கேட்குறாங்க. புக்கெல்லாம் கைக்கு வந்துடுச்சு. தைரியமாக பணம் கட்டி எடுத்துன்னு போகலாம். ஓனர் எடுத்துன்னு போயினாங்களாம். இந்த வண்டி பாருங்க 9 மாடலு 1,40,000 தரலாம். கோட்ரா ஜெட் இன்ஜின் இண்டிகா விஸ்டா. i20 பாருங்க 2013 மாடலு 3 ரூபா கேட்குறாங்க. 2,90 சூப்பராக கொடுக்கலாம். இந்த வண்டி பாருங்க சாண்ட்ரோ பிளாக் கலரு 2007 மாடலு வெறும் 75,000 சூப்பராக கொடுப்பாங்க. இந்த மாருதி ஈகோ பாருங்க 2011 12 ரிஸ்ட்டு 2 ஓனர் 1,90,000 1,85 சூப்பராக கொடுப்பாங்க. மேலே பேனட்டு டாப்பில் பெயிண்டிங் மட்டும் டச்சப் பண்ணும். இந்த டஸ்டர் பாருங்க நிறைய பேர் கேட்டீங்க 2012 13 மாடலு ஒரே ஓனரு. நல்லா இருக்கு வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 3,400 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி ஏற்றுறேன். (2003) மாடலு 28 பேப்பர் கரண்ட்டு 1,40,000 ஆகும். ஜைலோ சார் குவாலிஸ் ஜைலோ ஏதோ குழப்பமாகி போகுது. இல்லை சந்தில் கூட இடம் போத்தணும் அந்த அளவுக்கு தான் போனீங்க. 2010 மாடலு 29 பேப்பர் கரண்ட்டு வரணா 2 ரூபா கேட்குறாங்க. முன்ன பேசி ஏற்றுறேன். 2017 மாடலு பீட்டு பாருங்க சவலேட் பீட்டு டீசல் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 2,50,000 கேட்டு 2,400 கேட்குறாங்க. 2 ரூபா சூப்பராக கொடுப்பாங்க. 17 18 ரிஸ்ட்டு. மகேந்திரா கவுண்டோ பாருங்க 2013 மாடலு 2,50,000 கேட்குறாங்க. சுமோ கிராண்டு பாருங்க 2012 மாடலு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா 2,20,000 தரலாம். இந்த ஸ்பார்க்கு பாருங்க 2010 மாடலு 2 ஓனரு 1,20,000 தரலாம். இந்த ஆல்டோ பாருங்க டாக்டர் வண்டி நல்லா இருக்கு வண்டி 2011 12 ரிஸ்ட்டு 2 ரூபா கேட்குறாங்க. 1,90 1,85 1,80 சூப்பராக கொடுப்பாங்க.
சார் 2012 13:2 ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஆகுது, 55,000 கிலோமீட்டர் ஓடிக்குது, i10. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல கஸ்டமரு 3 ரூபா கேட்குறாங்க, கிட்ட வாங்க 2,75,000 2,65 ரூபா கொடுப்பாங்க. இந்த வண்டியும் டாக்குமெண்ட் வராது வந்துச்சு, 1,65,000 ஆகும். 2007 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஷிஃப்ட் பெட்ரோலில் டீசல் வண்டி இது. ரெண்டாயிரத்தி 9 மாடலு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சார் 2009 10 2009 10 29 பேப்பர் கரண்ட்டு, 2 ஓனரு, ஷிஃப்ட் டீசல் வண்டி. கஸ்டமர் 2,50,000 கேட்குறாங்க, கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். ஜைலோ பாருங்க, 2011 மாடலு, E8 டாப் மாடல் வண்டி. கஸ்டமர் 2,50 கேட்டு 2,15 கேட்குறாங்க, வாங்க முன்ன பேசி தரேன். நிறைய வண்டி வருது சார். இப்படி இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க. நம்மகிட்ட லோன் ஆப்ஷனு 18 மேலே லோன் ஆப்ஷன் கிடையாது. தேவையான வண்டிகளை மட்டும் வீடு இருக்கிறது மட்டும் பாருங்கள். இல்லாத வண்டிலாம் கேட்குறாங்க, நிறைய ஃபோன் எடுக்க முடியல. அதனால் தேவையான வண்டி மட்டும் பார்த்து எடுத்துங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. பெற்றவங்களை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. ஒரு அப்பா நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறான்னு பார்த்தீங்க, அந்த வயசு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருனாக்கா நம்மளுக்கோசம் சம்பாதிக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பா அவர் கஷ்டப்படுறதும் கஷ்டப்படாமல் இருக்கிறதும் யார் கையில் இருக்குதுன்னா பெத்த புள்ள கையில் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட்டு காலத்தில் அவர் முடிவு எடுக்குது தான், அப்பா முடிவு எடுக்குது. பிள்ளைங்க அப்பா வந்து வேலைக்கு போனோமா போகக்கூடாதுன்னா பிள்ளைங்க தான் முடிவு எடுக்கணும். அதுமாரி வாழ கற்றுங்க, நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, ஒற்றுமையாக வாழுங்க. நிறைய பேர் பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணிமணி எடுத்துக்கணும். கிட்ட வந்துச்சு. 14ஆம் தேதிக்குள்ளே நம்ம இன்னும் எத்தனை நாளில் 14ஆம் தேதிக்குள்ளே இன்னும் 8 நாள் இருக்குது. 16 வண்டி விற்றாகணும். அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கேஷோடு வாங்க, ஜிபேல தேசியம் வராதிங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும், பிறந்த பொண்ணு எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுங்க, நல்லா இருப்போம். பொங்கலுக்கு சந்தோஷமாக எங்கன்னா ஊரில் லாங்கில் இருந்துன்னா கூட ஊருக்கு வந்து கும்பலாக ஒரு வாரம் இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போங்க. அவங்களுக்கு தனி சந்தோஷம். பேர பேத்தி மாறுங்க எல்லாருக்கும் ஆயாங்க விளையாட்டு சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்பா அண்ணன் தம்பி அங்கே தச்சின்னு அப்பா அம்மாலாம் சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. இன்றைக்கி போக சொல்ல ஒன்று எடுத்து போகிறதில்ல, பிறக சொல்லி எடுத்து வரப்போதில்லை, போக சொல்லி எடுத்து போகிறதில்லை. அதனால் நல்லா தான் நினைப்போம், நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொன்று பாருங்கள் சார், நம்ம சம்பாதிக்கிறத பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து கமிஷன் மூலியம்னு காசு கொடுக்குறேன். மக்கள்கிட்ட சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய துணி மணி எல்லாருக்கும் எடுத்துக்கலாம், பொங்கலாம் நான் போகிற மாதிரி அவங்களுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்கே செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம்.